ഒത്തിരി ഓഡിയൻസ് നമ്മുടെ അടുത്ത് ചോദിച്ച കാര്യമാണ് വർക്ക് പ്ലേസിൽ എങ്ങനെ നമുക്ക് ഷൈൻ ചെയ്യാമെന്ന്. നമുക്ക് മധു സാറിനോട് ചോദിച്ച് മനസ്സിലാക്കാം. സർ, ഒരു ജോലി ചെയ്യുന്ന ഒരാൾ എങ്ങനെ നമ്മുടെ വർക്ക് പ്ലേസിൽ നമുക്കൊരു ஷைனிங் ஸ்டார் ஆயிட்டு மாறலாம், இல்லை ஷைன் செய்து அடிபொலியாகும்? இந்த வீடியோ உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது நம்பர் 1 அகாடமி அப்படிங்கிற ஒரு லேர்னிங் பிளேஸ். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் அடுத்த லெவல்லைக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது சொல்லித்தர்ற நிறைய தமிழ் கோர்ஸுகள் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்பர் 1 அகாடமிங்கிறது. www.number1.academy அப்படிங்கிற வெப்சைட்டில் போனால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூடுதல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். பாருங்கள், படிங்க, வளருங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, வேலை செய்கிற இடத்துல எப்படி ஸ்டாராக இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. பேசுவாங்களா அதை பற்றி? என் இனிய தமிழ் நண்பர்களே வணக்கம். சில ஆளுகள் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக அவங்கள பற்றி பேசுவாங்க, பயங்கர ஸ்டாராக இருப்பாங்க, மற்றவர்கள் ரொம்ப ரெஸ்பெக்டாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி யாரால் வேணாலும் ஆக முடியும். அது எப்படி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். பாருங்கள், இன்ட்ரொடக்ஷனாக ஒரு விஷயம் சொல்கிறேன். 3 விஷயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு மோஸ்ட் வாண்டட் எம்ப்ளாயாக இருப்பீங்க. அதாவது அந்த நிறுவனத்தின் மிக மிக முக்கியமான ஆளாக இருப்பீங்க. 3 விஷயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, 1 காம்பிடென்ஸ். காம்பிடென்ஸ்னால் திறமை. திறமைனா எதுக்காக? பெர்ஃபார்மன்ஸுக்காக. அப்படின்னா என்ன? எந்த ஒரு வேலையை பாருங்கள், அதில் 2 விஷயம் இருக்கும். 1 டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, 2 ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேலைக்கு பெறுகிறது அங்கே என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் டாஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டெலிகாலிங்காக ஒரு ஆள் எடுக்கிறோம். அப்போ எத்தனை கால் பண்ணணும், அந்த கால் பண்ணதுக்கப்புறம் அதை சிஆர்எம்மில் எப்படி ஏற்றணும், அதுக்கப்புறம் எப்படி ரிப்போர்ட்டு கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் இதுதான் டாஸ்க்கு, செயல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி 2வது ரிசல்ட்டுகள், விளைவுகள். அந்த செயல்கள் பண்ணுவதனால் என்னென்ன விளைவுகள் உண்டாக வேண்டும் அப்படிங்கிறது. அது நல்ல விளைவுகள் உண்டாக்குற ஆளுகள், நல்லா ரிசல்ட் கொண்டு வர்றவங்களை தான் நல்ல பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல பர்ஃபார்ம் பண்ணுறவங்களைத்தான் நம்ம காம்பிட்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1 காம்பிட்டடாக இருங்க, 2 கமிட்டடாக இருங்க. அதாவது எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலைக்காக தன்னை அர்ப்பணித்து கொள்பவன், அதான் கமிட்டட்னு சொல்கிறது. கமிட்டடான எம்ப்ளாயை ஆர்கனைசேஷன் விடமாட்டாங்க, அப்படியே கூட கொண்டு நடப்பாங்க. அப்போ கமிட்மெண்ட் 2வது விஷயம். 3வது விஷயம் வேல்யூஸ். வேல்யூஸ்னால் கரெக்டாக இருக்கவங்க, பொய் பேச மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, ஒரு ஆளை கஸ்டமரை பார்த்தேன்னு சும்மா பொய் ரிப்போர்ட் எழுதி தர மாட்டாங்க. வேல்யூ சிஸ்டம். இது 3ம் இருக்கிற எம்ப்ளாயீஸ் ஒரு நிறுவனத்தின் மோஸ்ட் வாண்டட் எம்ப்ளாயாக இருப்பார் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அப்போ இந்த 3ஐயும் டெவலப் பண்ணது மட்டும் போதாது. நம்ம ரொம்ப காம்படிட்டிவான ஒரு வேர்ல்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு காம்படிட்டிவான பிஸ்னஸ் வேர்ல்டில் இருக்கோம். அப்போது டீம் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்படி டீம் ஒர்க் பண்ண முடியும்? பல தரமான ஆளுகள் நம்ம நிறுவனத்தில் இருப்பாங்க. பாருங்க, வீட்டில் அப்பா அம்மா நம்ம 3 குழந்தைங்க இருந்தோன்னு வச்சுங்க, இந்த 3 குழந்தைங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஒரு குடும்பத்திலேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு நிறுவனத்தில் வர்ற ஆளுகள் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருப்பாங்கன்னு பாருங்கள். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆளுகளை எப்படி நன்றாக ஒன்றாக ஒருமையாக போக முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அப்போ ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிற போது அவருடைய ஒரு 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 டீம் பிளேயரா அப்படிங்கிறது உறுதியாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி டீம் பிளேயரா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி வேலைக்கு எடுக்கிறப்போ வேற ஒன்று சொல்லுவாங்க, ஹையர் த ஆட்டிடியூட், ட்ரெயின் த ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. மனோபாங்குக்காக ஆளுகளை எடுங்கள், திறமைகளுக்காக பயிற்சி கொடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? திறமைகளை பயிற்சி கொடுத்து வளர்த்த முடியும், ஆனால் மனோபாங்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ அவர் எப்படி பார்க்கிறார் நிகழ்ச்சிகளை, சம்பவங்களை எப்படி பார்க்குறார் அப்படிங்கிற ஆட்டிடியூடு நல்லா பார்த்துக்கணும். ஆட்டிடியூடு நல்லா இருக்கவங்கள எடுத்தால் நமக்கு நல்லா டெவலப் பண்ண முடியும். அப்போ பாசிட்டிவான ஆட்டிடியூடு உங்களுக்கு இருக்கிறதா இருந்தால் நிறுவனத்தில் நீங்கள் ஒரு ஸ்டாராக இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமான வேற ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த நிறுவனத்தில் போனாலும் உங்களுக்கு ஒரு போட்டி இல்லாமல்
முன்னே போக வேண்டுமா, உறுதியாக செய்யுங்கள். அந்த நிறுவனத்திற்காக ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா பண்ணுறவங்கள எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டினரிகளுக்கு போட்டி இருக்காது. அதனால தான் அது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆச்சு. ஆர்டினரி அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா இருக்கிறப்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆயிரும். அப்போ நான் சொல்கிறது என்னன்னா, எந்த வேலைக்கு போங்க, அங்கே எங்கே வாங்குறீங்களோ அதை விட எக்ஸ்ட்ரா கொடுங்க. அது வேலையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில், குடும்பத்தில், கஸ்டமர்கிட்ட எங்கே போனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. அந்த எக்ஸ்ட்ரா என்பது உங்களை போட்டிகளுக்கு அப்புறம் உள்ளவனாக மாற்றிவிடும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லாமல் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு நல்ல ஷைனிங் ஸ்டார் எம்ப்ளாயி என்ன பண்ணுவார் தெரியுங்களா? யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாரோ அவங்களுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் கொடுப்பாரு. ஒவ்வொரு இன்ட்ராக்ஷன்லேயும் ஒரு வேல்யூ அடிஷன் இருக்கும். கஸ்டமர் கூட பேசுகிறாரு, கஸ்டமருக்கு ஏதாவது கிடைக்கும். கூட வேலை பார்க்குறவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, அவருக்கு ஏதாவது கிடைக்கும். ஏன்னா ஏதாவது வேல்யூ அடிஷன் கொடுக்குற போது நீங்கள் ரொம்ப முக்கியமானவராக மாறிவிடுவீர்கள். அதனால் வேல்யூ அடிஷன் கொடுக்கணும். நீ வேல்யூ அடிஷன் கொடுக்கணும்னா என்ன வேணும்? நீங்கள் ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் உங்களுக்கு எதுவும் தரணும்னா எனக்கு வேணும் இல்லை, அப்போ ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் வேலைக்கு ஏறினா மட்டும் போதாது, ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம். வேலைக்கு ஏறுறவரை என்ட்ரன்ஸுக்காக படிப்பாங்க, வேலை கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் படிப்பை நிறுத்திடுவாங்க. நோ, ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருங்க. ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிற பொழுது உங்களுக்கு எல்லாம், இப்போ என் கூட 5 நிமிஷம் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும். உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும்னா என்கிட்ட ஏதாவது இருக்கணும். அப்போ ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருங்க, வேல்யூ அடிஷன் பண்ணுங்கள். நான் இப்போ சொன்னதெல்லாம் உங்கள் செய்கிற வேலையில் உங்களால் செய்ய முடிந்தால் உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் ஸ்டாராக இருப்பீங்க அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. எனிபடி கேன் பிகம் எ ஸ்டார் இன் யுவர் ஆர்கனைசேஷன். ஸ்டாராக இருக்கிறது தான் பெருமை. மீண்டும் பார்க்கலாம்.